ஹேர் ஃபால் அதிகமாகி முடி கொத்து கொத்தா கொட்டுதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த ஹேர் பேக்கை ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள். நல்லாவே சேஞ்ச் தெரியும். இதை செய்கிறதுக்கு முதல்ல ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஜெல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 கப் அளவு தண்ணி, 2 டீஸ்பூன் அளவு ஆலிவ் விதை சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இது நல்லா கொதிச்சு ஜெல்லாக லைட்டாக மாறுற ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப ஜெல்லாக ஆனதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிங்கன்னா பிரிச்செடுக்க முடியாது. இப்போ இதை ஒரு ஸ்டீல் வடிகட்டி மூலமாக வடிகட்டி எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், நல்லா 2 கைப்பிடி ஃபுல்லாக செம்பருத்தி இலைகள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே நல்லா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக சின்ன வெங்காயமும் சேர்த்துட்டு, இப்போது இதில் ஆலோவேரா ஜெல் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா 2 கை ஃபுல்லாக சேர்த்துட்டேன். இது கூட ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல், ஆறின ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல் சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க, ஃபுல்லாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து தண்ணி எதுவும் விடாமல் நல்ல மைய அரைச்சிக்கலாம். ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல் மிச்சமாச்சுன்னா அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் அகைன் வந்து திருப்பி ஹேர் பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது 1 வாரம் வரைக்கும் நல்லாவே இருக்கும். ரெடி பண்ண இந்த ஹேர் பேக்கை முடியோட வேர்க்கால்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் மொத்த முடியிலையும் அப்ளை பண்ணி ஒரு 30 நிமிஷம் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் பேக்கை வாரத்தில் 1 நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். முடி கொட்டுறது படிப்படியாக நிற்கிறத நீங்களே பார்க்கலாம்.